अस्सलामुअलैकुम वेलकम बैक टू மை சேனல்। நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் சந்தையிலயோ இல்ல கடைகளிலயோ மொத்தமா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றோம் இல்லையா? இதுல என்னென்ன காய் எப்படி ஸ்டோர் பண்ணா ஒரு வாரம் கழிச்சுமே ஃபர்ஸ்ட் டே வாங்குன அன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படினா அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு காய்க்கும் தனித்தனியா ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் காமிச்சிருக்கேன்। வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க। அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்। நம்ம சமையல் எல்லாத்துலயுமே வெங்காயத்துக்கு அப்புறமா தக்காளி தான் அதிகமா தேவைப்படும்। ஸோ வாரத்துக்கு 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரையும் தக்காளி தேவைப்படும் சொல்லி நம்ம மொத்தமா வாங்கி வைப்போம்। ஆனா இந்த தக்காளியை பொறுத்த அளவுக்கு நம்ம அப்படியே பிளாஸ்டிக் கவரோட மொத்தமா வச்சிடக்கூடாது। அப்படி வச்சுட்டோம்னா ஒரு பழம் நல்லா கனிஞ்சு போய் அழுகிற மாதிரி ஆச்சுன்னா கூட இருக்கிற எல்லா பழமுமே டக்குன்னு அழுகிரும்। அதனால இதை நம்ம மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சரி, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும்। அதுலயும் இந்த காயா இருக்கிறது எல்லாத்தையுமே அதோட காம்பு பகுதி அடியில போற மாதிரி தலைகீழ கமுத்தி வச்சிருங்க, சீக்கிரம் கெடாம இருக்கும், சீக்கிரம் பழுக்காம இருக்கும்। நல்ல பழுத்த பழம் எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு வச்சுட்டு அதை மட்டும் தனியா ஒரு பவுல்ல போட்டு நீங்க முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு சமையலுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் சமையலுக்கு அதை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த காயெல்லாம் ஒவ்வொன்னா பழுக்க ஆரம்பிக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்। இந்த மாதிரி பண்றப்போ தாராளமா 1 வீக் வரையுமே தக்காளி பழம் கெட்டு போகாம இருக்கும்। வெஜிடபிள் பாக்ஸுக்கு மேல கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல இடத்த அடிக்காம இருக்கும்। கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க। கத்திரிக்காய் ஒரு 2 நாளைக்கு மேல ஆனாலே போதும், ஒரு மாதிரி பழுத்த மாதிரி மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிரும்। எல்லாத்தையும் மொத்தமா கவர்ல போட்டு வச்சீங்கன்னா சொல்லவே வேணாம், உள்ள இருக்க விதையெல்லாம் ஒரு மாதிரி முத்தி போன மாதிரி ஆயிடும்। 2-3 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ண முடியாது। அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஹார்ட் ஆன மாதிரி ஆயிடும்। அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாக்ஸ்ல நீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும், சீக்கிரம் பழுத்து போகாம இருக்கும்। இந்த பாக்ஸ் நம்ம மூடி வைக்கிறனால மேலே தண்ணி சொட்டி அது ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகும்। அது ஆகாம இருக்கிறதுக்காண்டி மேலே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை மொத்தமாக போட்டு விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரையும் உங்களுக்கு பழுத்து போகாம இருக்கும்। ட்ரை பண்ணி பாருங்க। முருங்கைக்காய் நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே 4-5ன்னு கொடுப்பாங்க। அது நம்ம ஒன்னொன்னா தான் குழம்புக்கு போடுவோம்। பட் நம்ம முழுசா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இடத்தையும் அடைக்கும், அதே சமயம் சீக்கிரம் ஹார்ட் ஆகி ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிடும்। அப்படி ஆகாம இருக்க நீங்க முருங்கைக்காய் வாங்கினதுமே உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி மொத்தமா ஒரு பாக்ஸ்ல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வீக் வரையுமே அது சாஃப்டாவே இருக்கும்। அதே சமயம் நீங்க அப்பப்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்। பச்சை மிளகாய் எப்பயுமே நம்ம அதோட காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும், 1 வீக் வரையும் நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது। பெருசா டிஷ்யூலாம் போடணும்னு தேவையில்லை। பட் என்னன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் இருந்தது தெரியாம நான் இன்னொரு வாட்டி வாங்கிட்டு வந்துட்டேன்। அந்த பச்சை மிளகாயுமே ரொம்ப நல்லா இருந்தது। சரி, அதை 1 வீக்குக்கு மேல கூட வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்। கொஞ்சம் அகலமா பரவலா இருக்க மாதிரி பாக்ஸ் எடுத்தோம்னா ஒன்று மேல ஒன்று இல்லாம கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கும்। அடியில ஒரு டிஷ்யூ மேலேயுமே டிஷ்யூ போட்டு வச்சிட்டீங்கன்னா தண்ணி சொட்டினாலுமே அந்த டிஷ்யூல படுறதுனால பச்சை மிளகாய் கெட்டு போகாமையும் பழுத்து போகாமையும் இருக்கும்। நீங்க தாராளமா 10 to 12 நாள் வரையுமே யூஸ் பண்ணலாம்। கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க। 4 நாளைக்கு ஒரு வாட்டி டிஷ்யூவை மாத்திட்டீங்கன்னா அந்த டிஷ்யூவுமே ஈரமாகாம இருக்கிறதுனால இன்னுமே நிறைய நாளைக்கு கெட்டு போகாம இருக்குங்க। வார காய்கறியில கேரட் பீன்ஸ் இல்லாம இருக்காது, ஏன்னா நம்ம எந்த டிஃபன் ஐட்டம் செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் போடுவோம் இல்லையா। ஸோ கேரட் பீன்ஸை நான் மோஸ்ட்லி ஒரே பாக்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்। இந்த பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது இல்லையா, 6 பாக்ஸ் 250 அரௌண்ட் அந்த மாதிரி வரும்। நான் வாங்கி ஒரு 4 months கிட்ட ஆகுது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது। அதில் உள்ளே இருக்க ட்ரே நம்ம வெஜிடபிள்ஸில் தண்ணி சொட்டனாலும் அது அடியில் போகிறனால தண்ணி டைரக்ட் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கனால காய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும்। அதுக்காக தான் கேரட்ல அந்த தலையில இருக்கிறதையும் வால்ல இருக்கிறதையும் கட் பண்ணிட்டு வச்சோம்னா சீக்கிரம் கேரட் கெட்டு போகாம இருக்கும்। மோஸ்ட்லி பீன்ஸையுமே நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருவேன், ஏன்னா எந்த ஒரு காய்கறியிலுமே அந்த கெட்டு போகிறது ஸ்டார்ட் ஆகிறது அந்த தலைப்பகுதியில இருந்து தான் இருக்கும்। அந்த காம்பு இருக்குது இல்லையா, அந்த பகுதியில இருந்து தான் சீக்கிரம் அழுக ஆரம்பிக்கும்। அதனால அந்த தலை பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது। அதே சமயம் நீங்க சமைக்கிறப்போ எடுத்து கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்। கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க।
வெண்டைக்காய் பொறுத்தளவுக்கு நம்ம 2லேருந்து 3 நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே அது சீக்கிரம் முத்தி போயிடும். அதனால் வந்து வாங்கி 2 நாளுக்குள்ளே மோஸ்ட்லி சமைச்சிருவேன். அதனால் அதுக்கு பெருசாக டிஷ்யூ அந்த மாதிரிலாம் போட்டு வைக்க தேவையில்லை. அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டியே ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ், அதில் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். அதுவும் இல்லாமல் வெண்டைக்காய் பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். காளான் நம்ம வாங்கும்போதே ஆல்ரெடி பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி அது ஒரு பேக்கிங்கில் தான் வரும். நம்ம வந்து எப்படி வெண்டைக்காய்க்கு சொன்ன மாதிரி காளானுமே வாங்கி ஒரு 2 to 3 days தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். அதோட எக்ஸ்பைரி டேட்டுமே அவ்வளோதான், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி அடுத்த நாளே செய்ய போகிறீங்க, ஒரு நாள் தான் ஃப்ரிட்ஜில் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் அந்த கவரோடையே வச்சிடலாம். பட் ஒரு 2 to 3 days ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த கவரோட வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் தண்ணி சொட்டி எல்லா காளானுமே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும், ஒரு மாதிரி கொலன்னு ஆன மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம மற்ற காயெல்லாம் வச்ச மாதிரியே இதுக்கும் வந்து அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு மேலேயுமே ஒரு டிஷ்யூ போட்டு வைக்கிறப்போ அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்டாக காய்கறி எல்லாமே நமக்கு வந்து ஈரமாகாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட ஸ்டோரேஜ் லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ காளானு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3ம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சமையல் வந்து ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்னமோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கருவேப்பிலை கூட நம்ம அப்படியே கொத்துலேருந்து ஆஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா போதும், அது கூட தாராளமாக 1 வீக்குக்கு இருக்கும். பட் இந்த மல்லி புதினா வந்து இந்த டிஷ்யூ வைக்காமல் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதுவும் இல்லாமல் டிஷ்யூ வைக்கிறதோடு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப அமுக்கி போடக்கூடாது. புதினாவும் சரி மல்லியும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா தான் அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 2 டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கோங்க குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா. பட் ஒரே டப்பாவில் டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் பழுத்து போயிடும். மல்லித்தலை எல்லாமே ஒரு தலை பழுத்த தலை இருந்தால் கூட பக்கம் இருக்க எல்லாமே சீக்கிரம் பழுத்துரும். அதனால் இந்த புதினாவும் சரி மல்லியும் சரி பழுத்த தலை இருந்துச்சு இல்லை சீக்கிரமாக பழுக்க போகிற தலை இருக்குது அப்படின்னா அதை அன்னைக்கு சமையலில் யூஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. பூண்டு பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கட்டியாக வச்சுருந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி இது ஒன்னொரு பல்லாக பிரித்து தான் வச்சுருப்பேன். சிலது வந்து கொஞ்சம் பச்சை பூண்டா ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் கட்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நடுவில் பூசா ஒரு மாதிரி கருப்பாக பிடிச்சி உள்ளே எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியவே தெரியாது, ஓப்பன் பண்ணையில் தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பல்லாக உரிச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து லைஃப் நிறையா நாளைக்கு வரும். இதில் குட்டி பூண்டுலாம் இருக்குல்ல, உரிக்கும் போது அதை மட்டும் நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேன். ரசத்துக்கெலாம் இந்த பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போது நம்ம வாரத்துக்கான காய்கறி அடுக்கையிலேயே மோஸ்ட்லி வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கையிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுல நமக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த இஞ்சியும் பூண்டையும் உரிக்கிறது தான். அதை எப்படி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லியும் ஒரு ஐடியா சொல்லிடுறேன் பாருங்கள். பூண்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஓவர் நைட்லாம் ஊற தேவையில்லை. அது 1/4 மணி நேரம் அங்கிட்டு ஊறிட்டு இருக்க டைம்லேயே நம்ம இஞ்சியும் சொரவிடலாம். இஞ்சி சொரவுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா இஞ்சி சொரவுனா அது பட்டுன்னு தெரிக்கும், கண்ணில் ஃபேஸ்லலாம் எரியிற மாதிரி இருக்கும். உங்களில் யாருக்காவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மட்டும்தானான்னு தெரியல. பட் நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுற கம்பினார் இருக்குல்ல, அதில் வந்து பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண அது புதுசாக ஒன்று தனியாக இதுக்குன்னே வச்சுக்கலாம். இஞ்சி சொரவுறப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பல்லு இஞ்சியாக இருக்குல்ல, அதை வந்து மேலாப்பில் நீங்கள் வந்து ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க தேவையில்லை. அதுவும் அந்த தண்ணியில் நனைச்சிட்டு அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கையில் பைப்லேயே காமிச்சிட்டு சொரணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக தோல் உரிகிறது நல்லா தெரியும். அப்படி எல்லாத்தையும் சொரவிட்டு அந்த இண்டு இடுக்குலெல்லாம் வந்து அந்த கம்பினார் போகாதுல்ல, அதுக்கு மட்டும் கத்தியை வச்சு லைட்டாக சொரவினிங்கன்னா போதும். நம்ம அந்த மாதிரி இஞ்சி சொரவுறதை விட இந்த மெத்தடில் ரொம்ப சீக்கிரம் சொரவிடலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அது சொரவுறதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த பூண்டு பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தலையை மட்டும் வெட்டினா போதும், அப்படியே மிச்சத்தோல்லாம் ஈஸியாக உறிஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கை பிசுன்னு ஆகாது. குறுக்க கட் பண்ணிடலாம், பூண்டை கட் பண்ணிங்கன்னா பிசுன்னு ஆகும். அப்புறம் பூண்டு உரிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 1/4 கிலோ 1/2 கிலோனாலும் ஒரு 10 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். ஒரு வாட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைமும் இந்த மாதிரி தான் உரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இஞ்சி பூண்டுக்கு வந்து பேஸ்ட் அரைக்கிற போது மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் இஞ்சி அதிகமாக வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பூண்டு அதிகமாக வைப்பாங்க. நான் எப்போயுமே வந்து ரெண்டுமே ஈக்குவலான போர்ஷனில் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து அதுதான் வந்து பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் வந்து இஞ்சியும் பூண்டும் அளந்து எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சின்ன ஜாரில் அரைக்க போகிறனால ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துட்டால் போதும். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு சிலர் லெமன், கல்லுப்பு, நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. பட் நான் ப்ளைனாக தான் வைப்பேன். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் அரைக்கிறனால இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியில் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். எல்லா வாரமும் இதே காய்கறிகள் இருக்காது. அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வாங்குவோம். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஐடியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு காய் கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.